இதனால இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சுத்த பருப்பு குடும்பமா இருக்கு. என்ன கண்டவங்க எல்லாம் வீட்டுல ஏத்தாதீங்கன்னு எவ்வளவு நடு வீட்டுல வந்து கத்திட்டு போறா. ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கறேன். இன்னைக்கு நல்லா கொடுத்துட்டு போனாங்களா? என்னவோ பெரிய ஜமீன்தார் பரம்பரையில இருந்து வந்த மாதிரி யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தலகாணியே முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க. இல்ல ஆண்டி, நாம ஏன் மத்தவங்கள குறை சொல்லணும்? இவங்க ஏன் அந்த பையனை அடாப்ட் பண்ணனும்னு கேட்கணும்? காலேஜ்ல இப்படி ஒரு ஸ்டூடெண்டா? போய் எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுங்க. இது ஏன் வீடு. கொஞ்சம் மத்தவங்க மாதிரி ஃப்ராட் எல்லாம் பார்க்கல. நீ வா. எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? அதையாவது நினைச்சானா முடிக்காம விட மாட்டான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. ரேஞ்ச் எங்கேயோ போயிரும். அவங்க எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்கன்னு புரியல. சார், எந்த சாட்சியும் இல்லாம எந்த தடயமும் இல்லாம ஒரு நாள் போட்டும். அவங்க எதுக்கு அப்படி பேசுனாங்க? அவங்களா பேசுனாங்களா இல்ல யாராவது பேச வச்சாங்களான்னு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா படிச்சிட்டேன்னு சொன்னியா? எல்லாமே சொல்லிட்டேங்க. காலேஜ் ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. உடம்புல எங்கெங்க பிட்டு வச்சிருக்கேன்னு பிட்டுக்கே என்ன போச்சு? எதுக்கு பிரச்சனை போய் அழுதுட்டு இருக்கற? அதனாலதான் ஏகப்பட்ட ஜென்ஸ் நாட்டுல நேர்வழியில கூட வர முடியல. லைஃப் போயிடுச்சு. என்ன பஸ் ஏறி போயிடுச்சா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. போய் உட்கார்றா தம்பி. வர வர போக்கே சரியில்லை. நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கு. குடும்பத்துல எல்லாரும் ஒக்கா மாதிரி இருக்கீங்க. ஏதாவது கஷ்டம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க வேண்டியது. நான் முடிக்கிறேன்டா. என்ன பிரச்சனை வரும்? அது எப்படி சரி பண்ணனும் தான் யோசிக்கணும். அது விட்டு சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. செஞ்ச தப்பு தோத்திட்டு தான் இருக்கும். அதுக்கான தண்டனை ஒரு நாள் அனுபவிச்சு தான் ஆகணும்.